அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினம் தினம் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பண தேவை அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காக தாங்க. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வருமானம் இல்லை அப்படின்னா மதிப்பில்லை, மரியாதை இல்லை, சொந்த பந்தம் மதிக்காது. ஒரு அடிப்படை வசதிக்கு தேவையான ஒரு வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பணத்தை தேடி ஓடாதவங்களே கிடையாது. சரி, இந்த பணம் நமக்கு வரணும், வந்த பணம் நம்ம கையில் தங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? பொதுவாக பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 பாவங்களை நம்ம கவனிக்கணும். ஒன்று தொழில், இன்னொன்று 2ஆம் இடம் வருமானம். இந்த தொழில் 10 அப்படிங்கிற தொழில் பாவகமும் 2 அப்படிங்கிற வருமானத்தை தரக்கூடிய பாவகமும் ஒருத்தருக்கு நல்ல நிலையில் அமைஞ்சது அப்படின்னா அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு வேலையும் நல்லா இருக்கும், வருமானமும் நல்லா இருக்கும். அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகளை அவங்களால அனுபவிக்க முடியும். அதே போல் இந்த 2, 10 2 பாவங்களும் அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், வேலை கிடைக்காது, வருமானம் வராது, வாழ்க்கையில் நிறைய அவமானங்களையும் பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். கடன் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா செலவுக்கு காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? கடன் வாங்கி தான் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி கடன் வாங்கி செலவு பண்ணும்போது அடுத்தது என்ன ஆகும்? அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஏன்னா வருமானம் வந்தால் தானே கடனை கட்ட முடியும். அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். சரி, ஒரு சிலருக்கு தொழிலே இருக்காது, சொல்லிக்கிற மாதிரி வேலையும் இருக்காது, ஆனாலும் வருமானம் வரும். எப்படிங்க வருமானம் வரும் அப்படின்னா அவங்களுடைய வருமானத்தை தரக்கூடிய அந்த 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது, அந்த பாவகத்தின் அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கோ அவங்க மூலியமாக அவங்களுக்கு வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா